ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்மளோட பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மும்பையில் நேற்றைக்கு விடிய காலமாக நடந்த ஒரு கோர சம்பவம். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் சரி, பல பாலிவுட் செலிப்ரிட்டிஸுக்குள்ளாடி நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் நியூஸே தான். அது என்னன்னா, மும்பை பாண்ட்ராவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம். பணத்துக்காக நடந்த ஒரு கொலை முயற்சின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் டேக் ஆஃப். Come on, here we go. இந்தியாவில் ரொம்பவே முக்கியமான பாப்புலர் சிட்டின்னு எடுக்கும்போது மும்பை வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேஸில் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மால்ஸ், தியேட்டர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் ஹோட்டல்ஸ், 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ், அப்புறம் பாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ், பாலிவுட் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்பயுமே க்ரௌடடாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் மும்பை. அந்த மும்பையில் பேண்ட்ரா வெஸ்ட்ன்ற பிளேஸில் தான் பாலிவுட் ஆக்டர் சாயிஃப் அலி கான் தங்கியிருக்கிறார். சத்குரு ஷரண் அப்படின்ற பில்டிங்கில் வந்து 11th, 12th, 13th இவரோட ஓன் ஃப்ளோர்ஸ், மொத்தமாக 13 ஃப்ளோர்ஸில் லாஸ்ட் இருக்கிற 3 ஃப்ளோர் வந்து இவரோட சொந்த ஃப்ளோர். ஸோ நேற்றுக்கு விடிய காலம் என்ன நடந்திருக்குன்னா, சுமார் ஒரு 2-2:30 வரைக்குமே அந்த டைமுக்குள்ளாடி யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து, வீட்டுக்குள்ளேனா பையன் இருக்கிற ரூமில் புகுந்துட்டு அவரோட பசங்களை பார்த்துக்கிற அந்த நேனியை வந்து கத்தியால் மிரட்டி இருக்கிறான், காசு வாங்குறது. இதை பார்த்தோன்னே அந்த பையனை பட்டா அலறிட்டான். தெரியாத ஒரு ஆளை பார்த்தோன்னா பயத்தில் அலறிட்டான். இந்த சவுண்டை கேட்டோன்னே சாயிஃப் அலி கான் ஓடி உள்ளே வந்துட்டாங்க. டக்குன்னு வரும்போது பதட்டத்தில் இந்த யாருன்னே தெரியாத இந்த ஆள் வந்து காசு திருட வந்தது இல்லையா, ஸோ யாருன்னே தெரியாத இந்த ஆள் வந்து பயங்கரமாக கத்தியால் குத்திட்டாப்புல. கழுத்தில், அப்புறம் முதுகுலன்னு சொல்லி 6 இடத்துல ரொம்ப பயங்கரமாக கத்தியால் குத்தி தாக்கிட்டு எஸ் ஆகிட்டாங்க. இவன் எப்படி வீட்டுக்குள்ளாடி வந்தான், எப்படி வெளியே போனான்னு சொல்லிட்டு எந்த குழுவுமே இது வரைக்குமே கிடைக்கல. 11 ஃப்ளோர் எந்த கேமராலையுமே சிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்த ஆள் திரும்ப போகும்போது தான் 6வது மாடியில் வச்சு கேமராவில் இந்த ஆளை இந்த திருட வந்தவரை பார்க்குறாங்க. ஸோ அது கூட ஒரிஜினலான்னு எனக்கு தெரில. ஏன்னா வரும்போது சிக்காதவன் போகும்போது எப்படி சிக்கிறான்னு ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஸோ போலீஸ் சொல்கிறது என்னென்னா, திரும்ப போகும்போது திரும்ப வந்து ஸ்டேர் கேஸில் தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளாடி அவன் மேலே வர முடியும், எப்படி இந்த ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளாடி இவ்வளோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அவன் எப்படி ஸ்டேர் கேஸில் ஓடி போயிருக்க முடியுன்றது என்னோட டவுட், பர்சனல் டவுட். ஸோ கத்தியால் குத்திட்டு ஓடினதுனால ரொம்ப சிவியராக டேமேஜ் பாடி ஃபுல்லாக. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பசங்க வந்து அவரை தூக்கிட்டு நேராக கீழே வந்து ஆட்டோவில் தான் லீலாவதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வீட்டில் அவரோட ஒய்ஃப் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் நேற்றுக்கு காலமாக சுமார் ஒரு 3 மணிக்கு அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 2 நாளாக ஃபுல்லாக அறுவை சிகிச்சை. இப்போ டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ சேஃப் ஜோனில் இருக்கிறாரு, அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ் வந்து 20 தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் க்ளூஸ் எதுவும் கிடைக்கல. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டோம், பட் பப்ளிக்கை நாங்கள் சொல்ல விரும்பலை, கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட்னா ஒரு அரெஸ்ட் அப்படின்னா, அந்த கேமராவில் பதிஞ்சிருந்த முகத்தை மாதிரி வேற ஒரு பப்ளிக்கோட முகம் அவங்கள பட்டிருக்கு. ஸோ அவனை பிடிச்சி விசாரித்ததில் ஃபுல்லாக போலீஸ் விசாரணை நடத்துனதில் அவன் இல்லைன்னு தெரிஞ்சு அவனை விட்டாங்கன்னு நினைக்கிறான். ஸோ இந்த மாதிரி சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் இப்போ செலிப்ரிட்டிஸுக்கும் இடையில சரி, மும்பையில் சரி ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு செலிப்ரிட்டி, ஒரு இந்தியாவோட டாப் ஆக்டர், அதுவும் அந்த ஒரு க்ரௌடட் ஸ்பேஸ் மும்பையில் போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிற அந்த செலிப்ரிட்டிஸ் ஏரியாஸில் இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போதும் ஒரு ஆக்டருக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, பொதுமக்களாக இருக்கிற நமக்கு எந்த சேஃப்டி இருக்குன்னு தான் எனக்கு புரியலை. இந்த ஒரு பாயிண்டை வச்சு தான் எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை இப்போ ஹெவியாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறாங்க. அதனாலே இந்த கேஸை சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. ஸோ ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, என்ன மோட்டிவ், என்ன ஹோப் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக தெரிய வரும்.
அண்ட் சீக்கிரமாக குணமடையணும்னு நாமளும் வேண்டிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.